சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. இரண்டாவது வள்ளி, நான்காவது மந்திரம். தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யாயாச்ச வித்யேதி ஞாதா வித்யாபீப்சினம் நசிகேதசம் மன்யே. நத்வா காமா பகவோ லோலுபந்த இந்த வள்ளியினுடைய துவக்கத்தில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு சாத்தியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரேயஸ் என்றால் நன்மை அல்லது மோக்ஷம், ஸ்ரேயஸ் என்றால் இன்பம் அல்லது தர்மார்த்த காமக. பிரேயஸ் என்பது ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இரண்டு சாத்தியம் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்றால் அதை அடைகின்ற இரண்டு விதமான மார்க்கங்களும் இருக்கின்றது. அந்த மார்க்கத்திற்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரேயோ மார்க்கக பிரேயோ மார்க்கக என்று கூற வேண்டும். ஆனால் மார்க்கத்தையும் ஸ்ரேயஸ் என்றும் பிரேயஸ் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எந்த சாத்தியத்தை தேர்ந்தெடுப்பது என்பது அவனுடைய கையில் இருக்கின்றது என்று முதலில் யமதர்மராஜா கூறினார். பிறகு அதை தொடர்ந்து இரண்டாவது மந்திரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு இருந்தாலும் யார் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற கேள்வி வரும்பொழுது, அறிவை உடையவர்கள் விவேகத்தை பயன்படுத்துபவர்கள் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். விவேகம் இல்லாதவர்கள் பிரேயஸை இன்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். விவினக்தி தீரக பிரித்து பார்ப்பவர்கள் ஸ்ரேயஸை பிரேயஸை பிரித்து புரிந்து கொள்கின்ற சக்தியை உடையவர்கள் அதை பிரித்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள், பிரேயஸை விடுக்கிறார்கள் என்று கூறினார். பிறகு மூன்றாவது மந்திரத்தில் நச்சிகேதனை யமதர்மராஜா புகழ்கின்றார். நீ எப்படிப்பட்டவன், நீ எதை தேர்ந்தெடுத்துள்ளாய் என்றால் பிரேயஸை தியாகம் செய்து ஸ்ரேயஸை நீ தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று கூறுகின்றார். முதல் வரியில் கூறுகின்றார், நீ எதை தியாகம் செய்தாய்? அத்தியஸ்ராக்ஷீகி என்றால் நீ விட்டு விட்டாய். எதை? பிரியான் பிரிய ரூபாகும்ச காமான். எதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கின்றேன் என்று கூறினேனோ அவைகளையெல்லாம் நீ விட்டு விட்டாய். அத்தியஸ்ராக்ஷீகி தியாகம் செய்தாய். எதனால் உன்னால் தியாகம் செய்ய முடிந்தது? அபித்யாயன், அவைகளினுடைய குறைகளை மனதில் நன்கு தியானித்து விசாரம் செய்து தியாகம் செய்து விட்டாய் என்று கூறினார். பிறகு நான்காவது மந்திரத்தில் முதல் வரியில் ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கருத்து என்றால், ஸ்ரேயஸ்
பிரேயஸ் என்று 2 லட்சியங்கள் இருக்கின்றது. இரண்டையும் மனிதன் தேர்ந்தெடுக்கலாம் என்றால் ஒருவன் சொல்லலாம், நான் இரண்டையுமே தேர்ந்தெடுக்கின்றேனே, எனக்கு ஸ்ரேயஸும் வேண்டும் பிரேயஸும் வேண்டும் என்றால் இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், அது சாத்தியப்படாது. ஒன்றை நீ தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் மற்றொன்றை நீ தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஒன்றை விடுத்துத்தான் மற்றொன்றை தேர்ந்தெடுக்க முடியும் என்று கூறுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 சாத்தியத்திற்கு சாதனையாக இருப்பது வேறுபட்ட சாதனை. அந்த சாதனை ஒன்றுக்கு ஒன்று தூரம் விபரீதே, விபரீதமானது. தூரம் என்றால் மிகவும் விபரீதமானது என்று கூறுகிறார். அதை முதல் வரியில் கூறுகின்றார். பிறகு 2வது வரியில் மீண்டும் நச்சிகேதனை புகழ்கின்றார். நீ ஸ்ரேயஸ் சாதனத்தை தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று கூறுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்ல வேண்டும். தூரம் ஏதே விபரீதே விஷூச்சி. ஏதே என்றால் இவ்விரண்டு. எந்த 2? ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும். ஏதே இந்த 2ம் தூரம் விபரீதே. தூரம் என்றால் மிக மிக, விபரீதே என்றால் விபரீதமானது, விஷூச்சி என்றால் டைரக்ஷன் திசைகள், மிகவும் தூரமான விபரீதமான திசையை நோக்கி இருக்கின்றது. எது? ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் விதவிதமான பாதையில் அது செல்கின்றது, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது. பிறகு அடுத்த 2 சொற்களில் யமதர்மராஜா ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கத்திற்கு வேறு சொல்லை பயன்படுத்துகின்றார். இங்கு முதலில் பிரேயோ மார்க்கத்திற்கு, பிரேயஸினுடைய மார்க்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொல் அவித்யா. அவித்யா என்றால் இங்கு பிரேயோ மார்க்கம் என்று பொருள். அடுத்தது வித்யா. வித்யா இதி ஞாதா. ஞாதா என்றால் அறியப்படுகின்றது. அவித்யா வித்யா இதி யா ஞாதா. எது அவித்யா என்றும் எது வித்யா என்றும் அறியப்படுகின்றதோ, பிறகு முதல் பகுதியில் சேர்த்தி கொள்ள வேண்டும். ஏதே அந்த 2ம் விதவிதமான வேறுபட்ட திசைகளில் இருக்கின்றது. அதுதான் இதனுடைய பொருள். யா அவித்யா, எது அவித்யா என்றும் யா வித்யா, எது வித்யா என்றும் சொல்லப்படுகின்றதோ, ஞாதா என்றால் அறியப்படுகிறதோ, அந்த 2ம் தூரம் விபரீதே, விபரீதமானது, மிக மிக விபரீதமான திசையை நோக்கி செல்கின்றது, திசையில் உள்ளது. இங்கு யமதர்மராஜா கூறுகின்ற கருத்து என்னவென்றால், ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 சாத்தியம் நமக்கு இருக்கின்றது. ஸ்ரேயஸ் மோக்ஷம் என்பதை ஒருவன் அடைய வேண்டுமானால் அதற்கான மார்க்கம் என்ன? நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதற்கான மார்க்கம் ஞானம். பிரேயஸை அடைய வேண்டுமென்றால் அந்த பிரேயஸுக்கான மார்க்கம் என்ன? கர்ம, செயல். இதை நாம் 2 வகுப்புக்கு முன் பார்த்தோம். ஸ்ரேயஸ் பிரேயஸை பற்றி விசாரம் செய்யும் பொழுது மார்க்கத்தை பற்றி பார்த்தோம். ஸ்ரேயஸ் என்ற சாதனைக்கு பிரேயஸ் என்ற சாதனைக்கும் 2 மார்க்கங்கள், வேறுபட்ட மார்க்கங்கள். ஒன்று ஞானம், இனி ஒன்று கர்ம. ஞானம் என்றால் என்ன? சாஸ்திரத்தை கேட்டல், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்தல், இவைகளெல்லாம் ஞான மார்க்கத்தில் வரும். பிறகு இந்த சாஸ்திரத்தில் ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் சில தகுதிகள் சொல்லப்பட்டுள்ளது. சில பண்புகளை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காக செய்கின்ற
ஞானம் என்ற சொல்லில் பல பண்புகளை சொன்னார். காரணம் என்ன? அந்த பண்புகள் இருந்தால் ஞானம் வரும். ஆகவே அந்த பண்புகளும் ஞானம் என்று சொல்லப்பட்டது. அதே போல மோக்ஷத்துக்கு ஸ்ரேயஸுக்கு பயன்படுகின்ற எல்லா சாதனைகளையும் நாம் ஸ்ரேயோ மார்கக என்று சொல்லலாம். இனி பிரேயஸ், பொருளை, இன்பத்தை, தர்மத்தை அடைவதற்கு நாம் என்னென்ன செய்கின்றோமோ அவைகளெல்லாம் பிரேயோ மார்க்கம் என்று சொல்லலாம். இங்கு யமதர்மராஜா என்ன கூறுகின்றார்? இந்த இரண்டும் முற்றிலும் வேறுபட்டது என்று கூறுகின்றார். அவருடைய சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறிய உதாரணம் பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். கர்மமும் ஞானமும் முற்றிலும் எப்படி வேறு என்றால், ஞானத்துக்கு வருபவன் தன்னுடைய கர்த்திருவம், அகங்காரத்தை தியாகம் செய்ய வேண்டும், அமானித்துவம், அதம்பித்துவம். ஆனால் பிரேயஸுக்காக செல்பவன் அவனுக்கு கர்த்திருவம் தேவை. ஒரு கர்மம் செய்ய வேண்டுமானால் தான் கர்த்தா என்கின்ற புத்தி தேவை. அதே போல ஸ்ரேயஸுக்கு வர வேண்டுமென்றால் தியாகம் மிக மிக அவசியம். ந தனேன தியாகே நைகே அமிர்தத்துவம் ஆனசுகு என்று உபனிஷத் கூறுகின்றது. தியாகம் அவசியம். பொருளை தியாகம் செய்ய வேண்டும். ஷரீர அளவில் முடியாவிட்டாலும் கூட மனதளவிலேயாவது தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் பிரேயஸுக்கு செல்பவர்கள் பொருளை சேர்த்துகிறார்கள். ஆகவே கர்மம் செய்ய வேண்டுமென்றால் உறவினர்கள் வேண்டும். சில கர்மங்கள் செய்ய பத்தினி தேவை, உறவினர்கள் தேவை, திரவியங்கள் தேவை, அகங்காரம் தேவை. ஞானத்துக்கு வர வேண்டுமென்றால் தியாகம் தேவை, அசங்கத்துவ புத்தி தேவை, பொருளை தியாகம் செய்கின்ற மனநிலை தேவை. ஆகவே ஒரு மனிதன் இரண்டையும் நான் சேர்த்து செய்கின்றேன் என்று சொல்லவே முடியாது. நான் ஸ்ரேயஸ் சாதனத்தையும் பின்பற்றேன், பிரேயஸ் சாதனத்தையும் பின்பற்றி சாதனையை பின்பற்றினா சாத்தியம் அடையப்படும். ஸ்ரேயஸ் சாதனத்தையும் நான் பின்பற்றுகின்றேன், அதே சமயத்தில் பிரேயஸ் சாதனத்தையும் பின்பற்றுறேன், எனக்கு ரெண்டும் கிடைக்கட்டுமே என்றால் இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், ஏதோ ஒன்றைத்தான் ஒருவன் செய்ய முடியும். காரணம், கர்ம வேறு, ஞானம் வேறு. அதுக்குத்தான் இங்க அவித்யா வித்யா என்று கூறுகின்றார். உண்மையில் அவித்யா என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் கர்ம என்பதும், வித்யா என்றால் ஞானம் என்பதுதான் பொருள். பிறகு ஏன் யமதர்மராஜா கர்மமும் ஞானமும் வேறுபட்டதுங்கிற இடத்துல அவித்யா வித்யா என்று கூறுகின்றார்? கர்மத்தையே அவித்யா என்று கூறுவதற்கு காரணம், அவித்யா என்றால் அறியாமை, அஞ்ஞானம். கர்மத்தையே அஞ்ஞானம் என்று கூறுவதற்கு காரணம், இந்த அஞ்ஞானம் இருப்பதனால், குறிப்பாக ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம் இருப்பதனால்தான் ஆத்மாவுக்கு அல்லாத ஷரீரத்தை நான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆகவே அஞ்ஞானத்திலிருந்து வருவது அத்தியாசக. அத்தியாசக என்றால் ஷரீரத்தை நான் என்று நினைத்து கொள்வது. இந்த ஷரீரத்தை நான் நினைப்பதற்கு என்ன காரணம்? நான் ஆத்மா என்பது தெரியாத காரணம். அதை தொடர்ந்து இந்த ஷரீரத்தை நான் என்று நினைத்தால் ஷரீரத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் என்னுடைய தர்மம் ஆகிவிடும். ஷரீரத்தினுடைய தர்மம் கர்த்திருவம். கர்த்திருவம் என்றால் செயல் செய்கின்றேன், அகங்காரம், இதெல்லாம் ஷரீரத்தினுடைய தர்மம். அது என்னுடைய தர்மம் ஆகின்றது. பிறகு அகங்காரம் என்ன செய்யும்? கர்த்தா என்ன செய்வான்? கர்மத்தை செய்வான். ஆகவே அஞ்ஞானம் கர்ம சமப்படுத்துவதற்கு காரணம், அஞ்ஞானத்திலிருந்து அத்தியாசம் தோன்றுகின்றது. அத்தியாசம் என்றால் ஷரீரத்தை நான் என்று நினைப்பது. அதிலிருந்து கர்த்திருவம் தோன்றுகின்றது. அதிலிருந்து தோன்றுவதுதான் கர்ம. ஆகவே அஞ்ஞானத்தினுடைய பேர குழந்தைதான் கர்ம. அஞ்ஞானத்திலிருந்து தான் கர்மமே உதிக்கின்றது. ஆகவே இங்கு யமதர்மராஜா என்ன செய்கின்றார்? அந்த அவித்யா கர்ம இரண்டையும் ஒன்றாகவே கூறுகின்றார். பிறகு வித்யா, வித்யா சாதனமும் வித்யா என்று சொல்லப்படுகின்றது. ஞானத்திற்குரிய சாதனத்தை இங்கு ஞானம் என்றே கூறுகின்றார். இப்போ முதல் வரியில என்ன நமக்கு கருத்தை கொடுக்கின்றார்? ஒரு மனிதனால் ஏதோ ஒன்றை ஒரு காலத்தில் பின்பற்ற முடியும். நம்ம அஞ்ஞான காலத்தில் பிரேயஸை பின்பற்றி இருக்கலாம்.
இப்போ ஸ்ரேயஸை பின்பற்றலாம். ஆனால் ஒரே மனிதன் ஒரே காலத்தில் 2 சாதனையையும் செய்ய முடியாது. காரணம், 2 சாதனையும் விருத்தமான சாதனை. அதற்கெல்லாம் சாஸ்திரத்தில் சங்கரர் கொடுக்கின்ற உதாரணம் கதி ஸ்திதிவது. கதி என்றால் நடத்தல், ஸ்திதி என்றால் உட்கார்ந்திருத்தல். ஒரு மனிதன் ஒரே காலத்தில் நடத்தல், அமர்ந்திருத்தல் என்ற சாதனையை செய்ய முடியாது. கதி ஸ்திதி, ஸ்திதி என்றால் இருத்தல், கதி என்றால் செல்லுதல். எப்படி ஒரு மனிதனால் விருத்தமான 2 சாதனையை செய்ய முடியாதோ, அதேபோல் பிரேயஸ் மார்க்கம், ஸ்ரேயஸ் மார்க்கம் ஒரு மனிதனால் செய்ய முடியாது, வேறு வேறு மனிதர்களால் செய்யப்படுவது. இல்லைன்னா நச்சிகேதன் சொல்லியிருக்கலாம், நீ கொடுக்குற அந்த பசு, புத்திரன், யானை அதையும் கொடுத்துரு, இந்த வரத்தையும் கொடுத்துரு அப்படின்னு நச்சிகேதன் வாங்கியிருக்கலாம். ஆனால் நச்சிகேதன் என்ன செய்தான்? அதை தியாகம் செய்துதான் இந்த வரத்தை, ஆத்ம தத்துவத்தை கேட்கின்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, ஆத்ம தத்துவத்திற்கு வர வேண்டும் என்றால் அனாத்மாவை தியாகம் செய்ய வேண்டும். ஒன்றை தியாகம் செய்துதான் அடுத்ததற்கு நாம் வர வேண்டும். இது முதல் வரியில் கூறினார். இனி 2வது வரியில் நச்சிகேதன் நீ என்ன செய்துள்ளாய்? மீண்டும் நச்சிகேதனை புகழ்கின்றார். நச்சிகேதனிடமே சொல்றார், என்ன சொல்கின்றார்? வித்யா பீப்சினம் நச்சிகேதசம் மன்யே. மன்யே என்றால் நான் நினைக்கின்றேன், அதுக்கு சப்ஜெக்ட் அகம் மன்யே, நான் எண்ணுகின்றேன், அல்லது இது என்னுடைய கருத்து. என்ன கருத்துவா யம தர்மராஜாவுக்கு? நச்சிகேதனான உன்னை, நச்சிகேதசம் என்றால் நச்சிகேதனாகின்ற உன்னை, வித்யா பீப்சினம், வித்யா அபீப்சினம் என்றால் நீ வித்யையை தேர்ந்தெடுப்பவனாக, தேர்ந்தெடுத்தவனாக, ஸ்ரேயஸை நீ விரும்புபவனாக உன்னை நான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றான். அபீப்சினம் நச்சிகேதசம் என்றால், வித்யா அபீப்சினம் என்றால் ஞானத்தை, ஸ்ரேயோ மார்க்கத்தை, ஸ்ரேயஸை நீ தேர்ந்தெடுப்பவனாக, விரும்புபவனாக நான் நினைக்கின்றேன். பிறகு கடைசி பகுதியில் துவா பகவக காமாக, துவா என்றால் துவாம் உன்னை, உன்னை, பகவக என்றால் பலவிதமான, காமாக என்றால் இன்பத்தை கொடுக்கும் பொருள்கள், ஆசைகள் அல்லது பொருள்கள். ந அலோலுபந்த, அலோலுபந்த என்றால் நம்மை எடுத்து கொள்வது, அலோலுபந்த அல்லது அசைப்பது. ந அலோலுபந்த என்றால் எந்த விதமான காமங்களும் உன்னை அசைக்கவில்லை, டேக்கிங் எவே. அலோலுபந்த என்றால் இது இறந்த காலம். அலோலுபந்த என்றால் எந்த பொருளும் உன்னை எடுத்து விடவில்லை, எந்த காமங்களும் குறியிலிருந்து மோட்சத்திலிருந்து உன்னை எடுத்து விடவில்லை, உன்னை அசைக்கவில்லை என்று கூறுகின்றார். உன்னை பகவக காமாக, பகவகன்னு வேறு சொல்றார். என்ன யம தர்மராஜா என்ன செய்தார்? இந்த உலகத்தில் என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கோ அவைகள் அனைத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தார். ஆனால் நச்சிகேதன் என்ன செய்தான்? எந்த பொருளினாலும் அவன் அசைக்கவில்லை. இந்த பொருளை மட்டும் வாங்கிக்கலாமா, இதை அனுபவிக்கலாமா என்ற சந்தேகம் கூட அவனுக்கு வரவில்லை. ஆகவே ந அலோலுபந்த என்றால் எந்த பொருள்களும் உன்னை மயக்கவில்லை, உன்னை குறியிலிருந்து எடுத்து விடவில்லை. இங்கேயே சொல்லிட்டார் யம தர்மராஜா, ஒன்றை நீ தியாகம் செய்து இனி ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துள்ளாய் என்று கூறுகின்றார். இதுவரை 1வது மந்திரத்திலிருந்து 4வது மந்திரம் வரை விவேக ஸ்துதிஹி, இந்த விவேகத்தை ஸ்துதி செய்தார். பிறகு ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற லட்சியத்தை அறிமுகப்படுத்தினார். விவேக ஸ்துதி என்றால் விவேகமுடையவன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான் என்று கூறினார். இதற்கு பிறகு வருகின்ற 2 மந்திரங்களில்
5, 6 இந்த 2 மந்திரங்களில் பிரேயஸை தேர்ந்தெடுப்பவர்களை நிந்திக்க இருக்கின்றார். இப்ப ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்த நச்சிகேதனை புகழ்ந்தார். வித்யா பீப்சினம் நத்வா காமா பகவோ லோலுபந்த என்றெல்லாம் புகழ்ந்தார். இனி வருகின்ற அடுத்த 2 மந்திரங்களில் யார் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை நிந்தனை செய்கின்றார் யமதர்மராஜா. அடுத்த மந்திரம் 5வது. அவித்யாயாமந்தரே வர்த்தமானாஹ ஸ்வயம் தீராः பண்டிதம் மன்யமானாஹ தந்த்ரம்யமானாः பரியந்தி மூடாஹ அந்தேனைவ நீயமானா யதாந்தாஹ. ஐந்து, 6 இந்த 2 மந்திரத்தில் ஸ்ரேயஸை விடுத்து பிரேயஸை தேர்ந்தெடுப்பவர்களுடைய நிலையை கூறுகின்றார். இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மாறி மனதுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரே சத்தமாக இருக்குது ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஆனால் தூரமேதே விபரீதே, சவுண்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் விபரீதே ரொம்ப தூரமாக நம்மை கொண்டு விடும். இந்த பிரேயஸை தேர்ந்தெடுப்பவர்கள், அதாவது இன்பத்தை தேர்ந்தெடுத்து நன்மையை தியாகம் செய்பவர்கள், அவர்களுடைய நிலையை இங்கு கூறுகின்றார். இந்த 5வது மந்திரம் வேறு ஒரு உபனிஷத்திலையும் பார்த்தோம், ஞாபகம் இருக்க வேண்டும். முண்டகோபனிஷத்திலையும் இதே போல ஒரு மந்திரம் வருகின்றது. ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால மீண்டும் விளக்கமாகவே அதை பார்ப்போம். இந்த பிரேயஸில் இருப்பவர்கள் எங்கு இருக்கிறார்கள்னு முதல்ல சொல்றார். பிரேயஸை தேர்ந்தெடுத்து அதில் சாதனை செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் கூறுகின்றார். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக. வர்த்தமானாக என்றால் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள்? அந்தரே, இடையில் இருக்கிறார்கள். எதற்கு இடையில்? அவித்யாயாம், அவித்யைக்கு அறியாமைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். அந்தரே என்றால் மத்தியே, அவித்யாயாம் என்றால் அறியாமைக்குள், அவித்யைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். அறியாமைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள், இருளில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவித்யா, அந்த அவித்யைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய பொருள், இந்த ஷரீரம் அறியாமையிலிருந்தே மாயையிலிருந்து தான் தோன்றியது. மாயைக்கே அவித்யா அல்லது அஜ்ஞானம் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த ஷரீரத்திற்குள் இருந்து கொண்டு இந்த ஷரீரமே நான் என்கின்ற அபிமானத்தில் இருப்பவர்கள் என்பதுதான் இதனுடைய சாரம். இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டு இந்த ஷரீரத்துக்கு வேறான நான் என்று தெரியாமல் இந்த ஷரீரத்தையே நான் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அவித்யினுடைய மத்தியில் இருப்பவர்கள் என்று பொருள். ஷரீர தாதாத்மிய சம்பந்தாக, இந்த ஷரீரத்தில் தாதாத்மிய சம்பந்தம் என்றால் அதுவே நான் என்கின்ற எண்ணத்தில் அந்த சம்பந்தத்துடன் இருப்பவர்கள், அதுதான் அவித்யினுடைய மத்தியில் இருப்பவர்கள். அவித்யா என்றாலும் அஜ்ஞானம் அறியாமை என்றாலும் ஒரே பொருள். பிறகு அவர்கள் எதற்குள் இருக்கின்றார்கள்? இந்த ஷரீரத்திற்குள் இருந்து கொண்டு ஷரீரமே நான் என்று நினைத்து கொண்டு அறியாமையில் இருக்கிறார்கள். இந்த ஷரீரத்திற்கு வேறான ஆத்ம தத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. அந்த அறிவாவது அவர்களுக்கு இருக்கின்றதா? நான் அறியாமையில் இருக்கின்றேன், ஆத்ம தத்துவம் எனக்கு தெரியவில்லை, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவாவது அவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் அதை கூறுகின்றார். அவர்கள் அறியாமையில் இருந்து கொண்டு
எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறார்கள்? ஸ்வயம் தீராக மன்யமானாக. ஸ்வயம் என்றால் தன்னை, தன்னை அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? தீராக, தன்னை தீரர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மன்யமானாக என்றால் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுதே அவர்கள் தீரர்கள் அல்ல. நீ பெரிய தைரியசாலின்னு என்னமா அப்படின்னு கேட்டா உனக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஒருவர் கேட்டா என்ன பொருள்? உனக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க யமதர்மராஜா உபனிஷத் என்ன கூறுகிறது? தன்னை தீரர்கள் என்று நினைக்கிறார்கள், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தீரர்கள் என்று மட்டும் நினைப்பதில்லை, பிறகு தன்னை மீண்டும் நினைக்கிறார்கள். பண்டிதம் மன்யமானாக, தன்னை ஒரு பெரிய பண்டிதனாகவும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறதே தவறான அறிவு. தவறான அறிவை வச்சுட்டு நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன், நான் ஒரு பண்டிதன், அனைத்தும் அறிந்தவன், வேதத்தை அறிந்தவன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார்கள். இந்த வேதத்தினுடைய முதல் பகுதியை கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ண தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோம். அவர்களை தான் இங்கே யமதர்மராஜா சொல்றார், பண்டிதம் மன்யமானாக தீராக. அவர்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதின்னு ஒன்று இருக்கு, அங்க தத்துவ விசாரம் இருக்கின்றது என்பதே அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்களுக்கு தெரிந்ததில் என்ன முடிவு செய்து விட்டார்கள்? இதுதான் வேதம், முழு வேதம் என்று நினைத்து கொண்டு, இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து கொண்டு, மற்றவர்களுக்கும் குருவாகவும் இருந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள்? தன்னை பண்டிதர்களாகவும் தீரர்களாகவும் நினைக்கிறார்கள். அதாவது 4 விதமான மனிதர்கள் கூறப்படும். இங்கு நாளையும் கடந்து உபனிஷத் 5வது விதத்தை சொல்லுது. இந்த 4 விதமான மனிதர்களில் முதல் விதமான மனிதர்கள் தான் உண்மையை அறிந்தவர்கள், தான் அறிந்துள்ளேன் என்றும் அறிந்தவர்கள். அறிந்தவர்கள், எனக்கு அறிவு இருக்குன்னு தெரிந்தவர்கள், எனக்கு எது தெரியுதோ அது தெரியும்னு தெரிந்தவர்கள் முதல் வெரைட்டி. 2வது மனிதர்கள் அறிந்தவர்கள், ஆனால் எனக்கு தெரியும்னு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு உண்மை தெரியும், ஆனால் எனக்கு தெரியும்னு அவர்களுக்கு தெரியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சில சமயங்களில் இந்த எக்ஸாமினேஷனில் ஆன்சர் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், அந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாருன்னு வச்சுப்போம், அந்த கேள்வி நமக்கு புரியாது. அப்போ என்னன்னா, எனக்கு பதில் தெரியும் ஆனால் தெரியுங்கிறது தெரியாது. இந்த கேள்விக்கு இதுதான் பதில் எனக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் இதுதான் பதில்னு எனக்கு தெரியாது. தெரியும் ஆனால் தெரியும் என்பது தெரியவில்லை. 3வது விதமான மனிதர்கள் தனக்கு தெரியாது ஆனால் தெரியாது என்பது தெரியும். எனக்கு இது தெரியல ஆனால் தெரியல அப்படிங்கிறது தெரியும். 4வது விதமான மனிதர்கள் தனக்கு தெரியாது, தெரியாது என்பதும் தெரியாது. தனக்கும் விஷயம் தெரியாது, ஆனால் நான் தெரியாமல் இருக்கிறேன்னு தெரியாது. ஆனால் 5வது விதம் இங்கு உபனிஷத் கூறுவது, தனக்கு தெரியாது தெரியும்னு வேற நினைச்சிட்டு இருப்பவர்கள். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. தனக்கு தெரியாது ஆனால் தெரியும் என்று நினைப்பவர்களை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுல முதல் விதமான மனிதர்களை குரு என்று சொல்லப்படும். சாஸ்திரம் படிச்சு பிரம்ம நிஷ்டை அடைந்த குரு யார்னா, அவருக்கு தெரியும், தெரியுங்கிறதும் தெரியும். 2வது மனிதர்களுக்கு உபதேசம் தேவையில்லை. அவர்களை கொஞ்சம் அந்த தூக்கத்திலிருந்து அவர்களை கொஞ்சம் களைச்சி விடணும், அவ்வளவுதான். அவர்களுக்கு தெரியும் ஆனால் தெரியும் என்பது தெரியாது. சில பேர் சாஸ்திரம் படித்திருப்பார்கள், இந்த சரியா சம்பிரதாயமா இருக்கிற ஆசிரியர்கிட்ட படிக்கல அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும், ஆனா அந்தந்த விஷயங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்து அவர்களுக்கு போதும். ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்துள்ளது, ஆனால் தெரிந்துள்ளது என்பது அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. இந்த 3வது மனிதன் தான் உத்தமமான சிஷ்யன். காரணம் என்ன? தனக்கு தெரியாது, தெரியாது என்பது தெரியும். தெரியாது என்பது தெரியுங்கிறதுனால அவன் என்ன செய்வான்? தெரிந்தவர்களிடம் செல்வான். அவன்தான் சிஷ்யன். 4வது மனிதன் சிஷ்யன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும்.
தனக்கு தெரியாது, தெரியாதுங்கிறதும் தெரியாது. அப்போ அவனை கொஞ்ச நாள் காத்திருந்தா ஒரு காலத்துல தான் தெரியாதுன்னு தெரிஞ்சிட்டா சிஷ்யனா மாறிடுவான். இந்த 5வது வெரைட்டி இருக்கே, பண்டிதம் மன்யமானாக, அவர்களெல்லாம் அடுத்த பிறவியில பார்க்கலான்னு விட்டுறணும். ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. காரணம் என்ன? அவர்களை பத்தி யமதர்மராஜா சொல்றார். சாதாரணமா அந்த 4 வெரைட்டி தான் இருக்கு. ஆனா யமதர்மராஜா அதுக்கு அடுத்த வெரைட்டியில சொல்றார். சங்கரர் எழுதுறாரு, பிராயேன லோகக, இந்த உலகம் அதிகமா இப்படித்தான் இருக்குன்னு வேற தன்னுடைய விளக்கத்தில் எழுதுறார். ஸ்வயம் தீராகா பண்டிதம் மன்யமானாக, இது அவர்களுடைய எண்ணம். பிறகு அவர்களுடைய கதி என்ன அப்படின்னு 2வது வரியில சொல்றார். அவர்களுடைய நிலை என்ன, எப்படி இருப்பார்கள்? தந்திரம்யமானாக. தந்திரம்யமானாக என்றால் விதவிதமான கீழான பிரயோஜனத்தை, கதியை அடைந்தவர்கள். தந்திரம்யமானாக என்றால் கீழான கதியை அடைந்தவர்கள். கீழான கதி என்றால் என்ன? ஒன்றும் தெரியாம தெரியும்னு நினைப்பவர்கள் என்ன கதியை அடைவார்கள்? கீழான கதி, துக்கத்தை அடைந்தவர்களாக. பிறகு பரியந்தி. பரியந்தி என்றால் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். எப்படி அலைகிறார்கள் என்றால் ஜரா மரண ரோகாதி துக்கைகி. ஜரா என்றால் நமக்கு தெரிந்ததுதான், மூப்பு. பிறகு மரணம், ரோகம், ரோகம் என்றால் நோய். இப்படிப்பட்ட துக்கங்களினால் அலைந்து திரிகிறார்கள். இப்போ தந்திரம்யமானாக பரியந்தி என்றால் கீழான கதிக்கு சென்று துயரப்பட்டு அலைந்து திரிகிறார்கள். இவர்கள் யார்? உபனிஷத் அல்லது யமதர்மராஜா கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூடாகா, இவர்கள் மூடர்கள். மூடர்கள் என்றால் அவிவேகிகள், விவேகமற்றவர்கள். காரணம் என்ன? ஸ்ரேயஸை விடுத்து பிரேயஸை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களை என்ன சொல்ல முடியும்? மூடர்கள். மூடர்கள் என்பது அறிவை பயன்படுத்தாதவர்கள். அவிவேகிகள் கீழான கதியை அடைந்தவர்களாக விதவிதமான துயரங்களினால் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் அவர்கள் நிலையில அலைஞ்சிட்டு இருந்தா போதாது, எதுக்குமே கம்பெனி தேவைப்படும். எங்காவது போனால் கூட யாராவது இருக்கணும்னு. சில பேருக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கும் கூட கம்பெனி தேவைப்படும். இன்னைக்கு ஃப்ரெண்டு வரலின்னா நான் வரமாட்டேன்னு அப்படின்னு சில பேர்த்துக்கு ஒரு எண்ணம் வரும். எல்லாத்துக்கும் கம்பெனி தேவைப்படும். இவர்கள் என்ன செய்வார்கள்னா, இந்த மூடர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் வேற செய்வார்கள். உபதேசம் செய்து நான் என்னுடைய வழிக்கு நீயும் வா என்று அழைத்து கொண்டு செல்வார்கள் மற்றவர்களை எல்லாம். அதற்கு உதாரணம் சொல்கின்றார். அவர்களுடைய பேச்சை கேட்டு போறவனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குருடன் இனியொரு குருடனின் பின்பற்றி செல்வது போல் என்ற உதாரணம் கொடுக்கின்றார் யமதர்மராஜா. அதாவது நமக்கு கண்ணு தெரியலேன்னு வச்சுக்குவோம், நடந்து போகிறோம், விழுகிற பாசிபிலிட்டி ஒன்று தான். நம்மளுடைய ஸ்டெப்பு எங்கே தப்பாக வைக்கிறோமோ அங்கே தான் விழுவோம். ஒரு குருடன் முன்னாடி போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம், விழுகிற பாசிபிலிட்டி 2 இருக்குது. அவன் வைக்கிற தப்பான இதுலேயும் நம்ம விழுவோம், பிறகு நம்ம வைக்கிற தப்பான ஸ்டெப்புலையும் நம்ம விழுவோம். அப்படி குருடன் பின் செல்பவர்கள் போல் இவர்கள் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட மூடர்கள் மற்றவர்களையும் வழிநடத்தி தானும் சென்று பரியந்தி, அவர்கள் துக்கத்தில் விழுகிறார்கள் என்று கூறுகிறார். அந்தேன ஏவ, அந்தக என்றால் குருடன், அந்தேன ஏவ என்றால் குருடர்களினால், குருடனினால் நீயமானாக, நீயமானாக என்றால் லீடிங், அழைத்து கொண்டு செல்பவர்கள். யதா அந்தாகா, எப்படி யதா அந்தாகா என்றால் எப்படி குருடர்கள் குருடனினால் அழைத்து செல்கிறார்களோ ததா பரியந்தி, அவ்விதம் இவர்கள் அழைகிறார்கள். யார் இப்படிப்பட்ட மூடர்கள்? எங்கு இருப்பதனால்? அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக,
அறியாமைக்குள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டு ஷரீரமே தான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பிறகு தன்னை அறிவாளிகள் பண்டிதர்கள், நான் படிக்க வேண்டியதை படித்து முடித்து விட்டேன் என்று நினைப்பவர்கள். இங்கு பண்டிதர்கள்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படித்தாச்சு, இனி நான் புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை என்று நினைப்பவர்கள். ஆனால் வேதாந்தத்துக்கு அவர்களுக்கு வேதாந்தம்னா என்ன என்று கேட்பார்கள். உபனிஷத்துங்கிற வார்த்தை அவர்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனால் என்ன நினைக்கிறார்கள்? நான் படிக்க வேண்டியதெல்லாம் படித்தாகிவிட்டது என்று நினைப்பவர்கள், தீரன் என்றும் தன்னை நினைப்பவர்கள். இவர்களெல்லாம் யார்? பிரேயஸை தேர்ந்தெடுப்பவர்கள். இனி மீண்டும் நிந்திக்கின்றார் அடுத்த மந்திரத்தில். ந சாம்பராய பிரதிபாதி பாலம் பிரமாத்யந்தம் வித்த மோகேன மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி. புனః புனர்வசமாபத்யதே மே. சென்ற மந்திரத்தில் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக என்று சிலரை நிந்தனை செய்தார். இங்கு வேறு விதமான மனிதர்களை நிந்தனை செய்கின்றார். இங்கு கூறப்படுகின்ற மனிதர்களுக்கு வேதத்தினுடைய கர்ம காண்டத்திலும் கூட சிரத்தை கிடையாது. அவர்களை பொறுத்தவரை கண் வழியாக எது பார்க்கப்படுகிறதோ அதுதான் சத்தியம். இந்த உலகத்திற்கு மேல் என்று ஒன்றே கிடையாது. முன் சொன்னவர்களாவது சொர்க்கலோகத்திற்கு போய் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் என்றெல்லாம் நினைப்பார்கள், தர்மத்தை சம்பாதிக்கணும் என்று நினைப்பார்கள், மோட்சத்தை விடுவார்கள். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற மனிதர்களுக்கு பரலோகம் என்றே கிடையாது. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதுதான். அதனால் கடன் வாங்கியாவது நெய்யை குடிச்சிட்ரு, இறந்ததுக்கப்புறம் யார் என்ன கேட்க போகிறான் என்று அவர்களுடைய கொள்கை. சார்வாக்காக என்று பெயர். சார்வாக்கர்கள் என்றால், சாரு என்றால் லவ்லி அழகிய, வாக் என்றால் சொற்கள். அவர்களுடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்டோம் அப்படின்னா நமக்கே கன்வெர்ட் ஆயிடலாமாங்கிற புத்தி வந்துடும். அப்படி பேசுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? இதை இறந்ததுக்கப்புறம் ஒரு ஆத்மா இருக்கிறதுங்கிறது யாரு கண்டா? இருக்கிறது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு போகணும், ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம், இப்படியெல்லாம் பேசுபவர்கள். அவர்களை பற்றி இங்கு நிந்தனை செய்கின்றார். அல்லது வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில நிஷித்த கர்மங்களை செய்பவர்கள், வேதத்தை ஒரு சாஸ்திரமாக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகம், தன்னுடைய புத்தி, தன்னுடைய உடல், இவைகள்தான் வாழ்க்கை என்று நினைப்பவர்கள், அவர்களை பற்றி கூறுகின்றார். சாம்பராய பிரதிபாதி. சாம்பராயக என்றால் பரலோக சம்பந்தமான சாதனைகள். சாம்பராயக என்றால் பரலோக பிராப்தி சாதனம். பரலோக பிராப்தி சாதனம் வேதத்தில் சொல்லியிருக்கின்ற கர்மங்கள் அல்லது தர்மம் முதலியவைகள், ஒழுங்காக வாழ்த்தல், தர்மப்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்தல், இவைகள் எல்லாமே சாதனம். எதற்கு? பரலோகத்திற்கு. அந்த பரலோகத்திற்கு எடுத்து செல்லும் சாதனைக்கு சாம்பராயக என்று பெயர். சம்பராயக என்றால் பரலோகம், சாம்பராயக என்றால் பரலோக சாதனம். ந பிரதிபாதி. ந பிரதிபாதி என்றால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த சாதனை கண்ணுக்கு எட்டாது, அந்த சாதனை தோற்றத்திற்கே வராது. சாம்பராயக ந பிரதிபாதி என்றால் பரலோக சாதனை அவர்களுடைய தோற்றத்திற்கே வருவதில்லை, அந்த பயன்பாட்டை அவர்கள் அறிவதே கிடையாது. இப்படி ஒரு சாதனை இருக்கின்றது,
இதை செய்தால் பரலோகத்திற்கு செல்லலாம், மேல்லோகத்திற்கு செல்லலாம் என்பதே அவர்களுடைய மனதில் தோன்றாது. பிறகு இவர்களை என்ன கூறுகின்றார்? பாலம். பாலம் என்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் குழந்தைத்தனமானவர்கள். இந்த இடத்துல பாலம் என்றால் வயதில் பாலம் அல்ல, பாலக என்றால் சிறு பையன், வயதில் அல்ல, அறிவில். உடல் முதிர்ச்சி அடைந்து விட்டது, மனம் அறிவு முதிர்ச்சி அடையவில்லை. ஆகவே அறிவில் குழந்தைகளுக்கு சமமானவர்கள். சைல்டு வேற, சைல்டிஷ் வேற. அதுதான் சைல்டுனா சின்ன குழந்தை, சைல்டிஷ்னா குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனம் அவர்களிடம் இருக்கின்றது, அறிவு வளரவே கிடையாது. பிறகு இப்படிப்பட்டவர்கள் ஏன் அறிவை இழந்தார்கள்? 2 காரணம் கூறுகின்றார். பிரமாத்யந்தம். பிரமாத்யந்தம் என்றால் இப்படிப்பட்ட மனிதர்களை குறிக்கின்றது. பிரமாதக நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிரமாதக என்றால் கவனமின்மை, அந்தம் என்றால் கவனமின்மையில் இருப்பவர்கள். எதுல கவனமின்மை என்றால் பசு புத்திரன் முதலிய இந்த இகலோக பொருள்களில் பற்றை வைத்து கவனமில்லாமல் இருப்பவர்கள். சாஸ்வதமில்லாத பொருளில் பற்றை வைத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? நிலையான ஒன்றை இழந்து விட்டார்கள். பிரமாத்யந்தம் என்றால் கவனமில்லாமல் இருப்பவர்கள். எதில் கவனமில்லாமல் இருப்பவர்கள்? கொஞ்ச நாள் இருக்கின்ற பொருளை எடுத்து அதிலேயே பற்று வைத்து அது என்னை காப்பாற்றும்னு நினைச்சிட்டு இருந்தா கவனமில்லாமல் இருப்பதற்குத்தான் சமம். அப்படிப்பட்டவர்கள். பிறகு அவர்களுடைய புத்தி எப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டது? மூடம். இப்படிப்பட்ட மூட நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதற்கு காரணம் கூறுகின்றார். வித்த மோகேன. வித்தம் என்றால் பொருள், பணம். மோகம் என்றால் அதில் இருக்கின்ற ஆசை. அந்த பணத்தில் இருக்கின்ற ஆசையினால் மூடர்கள் ஆனவர்கள். முதல்ல பாலம்னு சொன்னார். பிறகு யமதர்மராஜாவுக்கு மனசு கேட்கல, பாலம்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதா அவங்களுக்கு? மூடம். அப்படிப்பட்ட மூடர்கள். வித்த மோகேன. வித்தம் என்றால் பொருள். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்ன எல்லாம் பொய் பேசுறதுக்கும் அதர்மமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் சொல்கிறார்கள்? அப்படி பொய்யும் அதர்மமும் செய்யலை அப்படின்னா வாழ முடியாது என்று கூறுகிறார்கள். எல்லாம் எதற்காகன்னா வித்தம், ஒரே ஒரு பொருளுக்காக. பொருளுக்காக எல்லா விதமான வேல்யூஸ், பண்புகளையும் விட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? அந்த பொருள் மீதுள்ள மோகம். அந்த பொருள் தான் நம்மைய காப்பாத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மோகம். உண்மையில் அந்த பொருள் ஒரு மனிதனை காப்பாற்றாது. வித்த மோகேன மூடம். பிறகு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்வார்கள் என்பதை 2வது வரியில் கூறுகின்றார். 2வது வரியில் முதல் பகுதியில் அவர்களுடைய சொல், அவர்களுடைய சிந்தனையை கூறுகின்றார். அயம் லோகக. அந்த இடத்துல கமா, அயம் லோகக நாஸ்தின்னு படிக்கூடாது. அயம் லோகக ஒரு சென்டென்ஸ். அயம் லோகக என்றால் இதுதான் உலகம். அடுத்த வரிய பரக நாஸ்தின்னு பிரித்து படிக்க வேண்டும். அயம் லோகக ஒரு சென்டென்ஸ், ஒரு எண்ணம். அயம் என்றால் இது, லோகக என்றால் உலகம். இங்க இருக்கிறது தான் உலகம். அப்போ வேற ஏதாவது ஒரு உலகம் இருக்கான்னா நாஸ்தி பரக. பரக நாஸ்தி. பரக என்றால் வேறு லோகம் கிடையாது. இங்க இருக்கிறது தான் உலகம். சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரம்மலோகம் அல்லது எந்த லோகம்ங்கிறதும் கிடையாது. ஆத்மாங்கிறது கிடையாது. இறந்ததற்கு பிறகு ஒருத்தர் எங்க போறான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்ப யாராவது இந்த 5 நிமிஷம் பேசுறதை மட்டும் டேப்ல கேட்ட என்ன நினைப்பார்கள்? அப்படி அவர்கள் நினைப்பவர்கள் யார்? மூடர்கள். அதை சேர்த்து சொல்லிடணும். அயம் லோகக, இதுதான் உலகம். பரக நாஸ்தி, வேறு உலகம் கிடையாது. இதி மானி. இது இதி என்றால் இவ்விதம். மானி என்றால் இப்படி நினைச்சா மட்டும் பத்தாது, தன்னை பகுத்தறிவுடையவர்கள் வேற மானி என்று சொல்லிக் கொள்வார்கள். மானி என்றால் இந்த அறிவில் கர்வத்தை அடைந்தவர்கள். தான் தான் சரியான அறிவை உடையவர்களும் மற்றவர்களெல்லாம் அறியாமையில் இருப்பது போல் அவர்கள் பேசுவார்கள்.
இப்போ அந்த காலத்தில் யம தர்மராஜா காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுக இருந்திருக்கு. அயம் லோகக, இதுதான் உலகம், பரக நாஸ்தி, இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, இதி மானி, இப்படிப்பட்ட மானத்தை உடையவர்கள், இப்படிப்பட்ட எண்ணத்தினால் கர்வத்தை அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட அறிவே கடைத்தரமான அறிவு, இந்த அறிவை வச்சுட்டு கர்வம் வேற, இப்படிப்பட்ட அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவர்கள். அயம் லோகக என்றால், அயம் என்றால் இந்திரியத்திற்கு, இந்த கண்ணுக்கு தெரிகிறது தான் உலகம், அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று நினைப்பவர்கள். பிறகு யம தர்மராஜா சொல்றார், அவங்கெல்லாம் என்ன நிலையை அடைகிறார்கள், அவங்கெல்லாம் எங்கு வந்து சேருகிறார்கள் கூறுகின்றார். புனః புனக என்றால் மீண்டும் மீண்டும், வசம், வசம் என்றால் வசம், யாருடைய வசம், மே வசம், என்னுடைய வசத்திற்கு ஆபத்தியதே வருகிறார்கள், அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வசத்திற்கு வருகிறார்கள். என்னுடைய வசத்துக்கு வருகிறார்கள் என்றால் இறந்தவுடனே பரலோகம் இல்லைன்னு சொல்பவர்கள் நேர எங்கிட்ட தான் வருகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்கிறேன், அவங்களுக்கு பரலோகம் இல்லையா, மீண்டும் பூலோகத்தில் தள்கின்றேன், மீண்டும் இதே போல பேசிட்டு மீண்டும் என்னிடம் வருகிறார்கள். ஆகவே புனக, மீண்டும் மீண்டும், மே என்றால் என்னுடைய வசத்திற்கு, ஆபத்தியதே வந்து விழுகிறார்கள். ஏன்னா இது யம தர்மராஜாவுக்கு தெரியும், இங்கே ஒருத்தன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வருவான் நம்மகிட்ட தான் அப்படின்னு அவர் அங்கே காத்துட்ருப்பார். மீண்டும் மீண்டும் என்னுடைய பிடிக்குள் அவர்கள் வருகிறார்கள். வசம்னா பிடின்னு சொல்லலாம், என்னுடைய பிடிக்குள் அவர்கள் வந்து விழுகிறார்கள். இந்த 2 மந்திரத்தில் யம தர்மராஜா என்ன பண்ணார், பிரேயஸை தேர்ந்தெடுத்து அதில் இருப்பவர்களை நிந்தனை செய்தார். இது ஏன் நிந்திக்கணும்னு சொன்னால், நல்லது எதுன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா பத்தாது, கெட்டது எதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய குறைகள் நன்கு நமக்கு புரிந்திருக்க வேண்டும். ஆகவே நிந்தனை செய்தார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வேறு டாபிக்கு வருகின்றார். 7வது ஸ்லோகம். ஸ்ரவணாயாபி பகுபிர்யோ ந லப்யஹ ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹ ஆச்சார்யோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சார்யோ ஞாதா குஷலானுசிஷ்டஹ. ஏழு, 8, 9 இந்த 3 மந்திரத்தில் குரு, சிஷ்ய, சாஸ்திரம் இவர்களினுடைய மேன்மையை கோருகின்றார். குருவினுடைய மேன்மை, சிஷ்யனுடைய பெருமை, சாஸ்திரத்தினுடைய பெருமை, அல்லது குருவினுடைய தேவை, சாஸ்திரத்தினுடைய தேவை, இவைகளையெல்லாம் குறிப்பிடுகின்றார். குருவுக்கு இனி ஒரு பெயர் சாஸ்தா என்று சொல்லப்படும். சாஸ்தா என்றால் உபதேசம் செய்பவர், சாஸ்திரம் என்றால் எதை உபதேசம் செய்கின்றார், அந்த நூலுக்கு சாஸ்திரம், படிப்பவனுக்கு சிஷ்யக என்று பெயர். ஆகவே சாஸ்தா, சாஸ்திரம், சிஷ்யக இந்த 3னுடைய பெருமை இங்கு கூறப்படுகின்றது. இதில் 7வது மந்திரத்தில் எப்படி கூறுகின்றார், இந்த ஆத்மாவானது பலருக்கு கேட்பதற்கும் கூட சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்று கூறுகின்றார். இந்த குருவினுடைய, சிஷ்யனுடைய மேன்மையை எப்படி கூறுகின்றார் என்றால், மிக மிக துர்லபம் என்று கூறுகின்றார். அவ்வளவு சுலபமாக ஒரு சிஷ்யனை பார்த்துவிட முடியாது, அல்லது சிஷ்யனாக நாம் மாறுவது என்பதும் கூட அவ்வளவு சுலபம் அல்ல. அவ்வளவு சுலபமாக இந்த குருவை, இப்படிப்பட்ட குருவை நாம் அடைய முடியாது. ஏன்னா நச்சிகேதன் அடைஞ்சிருக்கான், யம தர்மராஜா அடைய முடியாது. இப்படிப்பட்ட சாஸ்திரத்தை உபதேசிப்பவர்கள் துர்லபம், அவ்வளவு சுலபம் அல்ல என்று
இந்த குரு சிஷ்யன் சாஸ்திரத்தை மேன்மைப்படுத்துகின்றார், இதனுடைய குளோரியை கூறுகின்றார். முதலில் எப்படி கூறுகின்றார் என்றால், இந்த ஆத்மாவானது அல்லது ஆத்ம வித்யாவானது பலருக்கு கேட்பதற்கும் கூட சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார். இதை கேட்கணும், இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி கேட்பதற்கும் கூட சந்தர்ப்பம் பலருக்கு கிடைப்பதில்லை. அடுத்தபடிக்கு போற, கேட்டவர்கள் கூட பலர் இதை உள்ளபடி புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார். முதலில் இந்த ஆத்மாவை பற்றி கேட்பதற்கும் கூட பலருக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. சந்தர்ப்பம் கிடைத்து கேட்டவர்கள் கூட இதை நன்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று கூறுகின்றார். பிறகு இதை எடுத்து உபதேசிக்கின்ற குரு மிக மிக துர்லபமானவர், இதை கேட்டு புரிந்து கொள்கின்ற சிஷ்யனும் மிக மிக துர்லபம் என்றெல்லாம் கூறுகின்றார். முதல் வரி, ஸ்ரவணாய அபி. ஸ்ரவணாய என்றால் கேட்பதற்கு, ஸ்ரவணாய அபி கேட்பதற்கும் கூட, அபி என்றால் இந்த ஆத்மாவை பற்றி கேட்பதற்கும் கூட, பகுபிகி பலரினால், பகு என்றால் பலர், பலர்களினால் ந லப்யக அடைய முடிவதில்லை. யக, யோங்கிறத பிரிச்சா யக, யக என்றால் யக ஆத்மா, எந்த ஆத்மாவானது கேட்பதற்கும் கூட பலருக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை, அதற்கு காரணம் என்ன? ஏன் ஆத்மாவை கேட்பதற்கும் கூட சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்றால் பல காரணம் சொல்லலாம். ஒன்று, அதை எடுத்து சொல்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள்னு அடுத்த வரியில சொல்ல போற. எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோம் இந்த உபதேசத்தை, அப்ப கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இதை எடுத்து உபதேசிப்பவர்கள் குறைவு, அது சரியா எடுத்து உபதேசிப்பவர்கள் குறைவு. இரண்டாவது, அதை கேட்க விருப்பம் இருந்தால் தானே ஒருவன் கேட்பான். எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்குன்னு வச்சுக்குவோம், யார் கேட்பார்கள், யார் பயன்படுவார்கள்? முமுட்சுத்துவம் இருப்பவர்கள் தான் இதை பயன்படுத்துவார்கள். அதனாலதான் சாஸ்திரத்தில் அடிக்கடி சொல்லப்படும் துர்லபம் திரயமே வைத்தத், ரொம்ப துர்லபமானது மூன்றாம், மனுஷ்யத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயக. விவேக சூடாமணியில சங்கரர் சொல்றார், மனுஷ்யத்துவமே துர்லபம், நமக்கு அது தெரியறதில்லை. இந்த மனித சரீரத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் சாஸ்திரத்தில் மிக மிக உயர்வாக சொல்லப்படுகிறது இந்த மனித சரீரத்தினுடைய மேன்மை. அது கிடைச்சதற்கு பிறகு ஏதோ ஒரு வாசனையில உட்ட குறை தொட்ட குறையில திடீர்னு முமுட்சுத்துவம் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம், அது வர்றதே ரொம்ப ரேர். அப்படி சில பேர்த்துக்கு வந்திருக்கும், இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். அதை விட ரேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முமுட்சுத்துவத்துக்கு உணவு கொடுக்கிற ஆசிரியர் கிடைக்கிறது அதை விட ரேரம். ஏன்னா சில பேர் கொஞ்ச நாள் சாஸ்திரம் படித்து அந்த வாசனை வந்தவர்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஏதாவது ஊருக்கு போயிடுவார்கள், அல்லது ஒரு ஏரியாவிலேருந்து இனி ஒரு ஏரியாவுக்கு சென்று விடுவார்கள். அப்போ தெரியும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த மகாபுருஷ சம்ஸ்ரயகங்கிறது சாஸ்திரத்தை கேட்கறதுக்கும் கூட துர்லபமாக இருக்கின்றது. அதில் ஒன்றை விட ஒன்று துர்லபம். முதல்ல மனுஷத்துவம், பிறகு முமுட்சுத்துவம், பிறகு மகாபுருஷ சம்ஸ்ரயக. இதெல்லாம் இருந்தும் கூட தனக்கு பக்குவம் இல்லை என்றாலும் கூட கேட்க முடியாது. ஆகவே ஸ்ரவணாயாபி, இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்பதற்கும் கூட பகுபிகி பலர்களினால் ந லப்யக சந்தர்ப்பம் அமைவதில்லை. பிறகு அடுத்த வரியில இனியொரு குண்ட போடுறார், ஸ்ருண்வந்தக அபி. சரி, நமக்கெல்லாம் சிரவணத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிடுதே, அப்ப நம்ம முக்தி அடைஞ்சிடலாமான்னா, ஸ்ருண்வந்தக அபி, ஸ்ருண்வந்தக என்று கேட்பவர்கள் கூட பகவக பலர் எம் இந்த ஆத்ம தத்துவத்தை ந வித்யுகோ அறிவதில்லை. கேட்பவர்கள் கூட பலர் இதை அறிவதில்லை. இதை கேட்டோன்னே ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்கு அது புரியுமா புரியாதான்னு சொல்லி யமதர்மராஜா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். பலர்
இதை புரிந்து கொள்வதில்லை. நான் எப்போவுமே மெஜாரிட்டியில் தான் வருவேன், மைனாரிட்டிக்குள்ளே போகிறதில்லைன்னு சொல்லி அந்த பலரில் நம்மளே போட்டுக்கூடாது. அதாவது கேட்குற விதத்தில் கேட்டால் அது அடுத்த இந்த சந்தேகம் வரும்னு சொல்லித்தான் அடுத்த மந்திரத்திலே சொல்ல போகிறார். கேட்குற விதத்தில் கேட்குற ஆசிரியர்களிடம் கேட்டால் அகதிகி நாஸ்தி, நம்ம புரியாமல் போகிறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்ல போகிறார். அதனால் அந்த இது அடுத்த மந்திரத்தில் டேக் அண்ட் கேர், அதில் நமக்கு நேரடியாக சொல்ல போகிறார். இங்கே இந்த மாதிரி யம தர்மராஜா சொல்வதற்கு காரணம், கேட்டவர்கள் கூட இதை பலர் அறிந்து கொள்வதில்லை என்பதனுடைய பொருள், சில தகுதிகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் வெறும் ஒரு அறிவுக்காக நம்ம கேட்குறோம்னு வச்சா இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. யூனிவர்சிட்டியிலெல்லாம் இப்போ வந்தாச்சு, ஒரு பிஏ எம்ஏ ஃபிலாசபி இருக்குது, அங்கேயும் தான் படிக்கிறார்கள். எதற்கு படிக்கிறார்கள்? ஞானத்தடையணும் மோட்சத்துக்காக படிக்கிறார்கள், ஒரு டிகிரிக்காக படிக்கிறார்கள். ஆகவே கேட்பவர்கள் எல்லாமே ஞானத்தை அடைந்து விடுவார்கள்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? வேற யாராவது ஒருத்தர் சாஸ்திரம் கேட்டுட்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்ததுன்னா நமக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்த போயிடக்கூடாது. காரணம் என்ன? அவர்கள் சாஸ்திரம் படிச்சுட்டு இப்படி இருக்கிறார்கள், என்ன நம்ம சாஸ்திரம் படித்து என்ன ஆகும்னு இருக்கக்கூடாது. அவர்கள் கேட்டு புரியாதவர்கள், காரணம் சில தகுதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு கேட்கவில்லை. அப்படித்தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருண்வந்தக அபி என்றால் கேட்டவர்கள் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவையான தகுதி இல்லாமல் கேட்டவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் தகுதியுடைய குருவிடம் தகுதி உடைய சிஷ்யனாக சென்று நாம் கேட்டால் கண்டிப்பாக புரிந்து கொள்வோம். பிறகு இரண்டாவது வரியில், இப்போ முதல் வரியில சிஷ்யனுடைய துர்லபத்தை சொன்னார், இரண்டாவது வரியில் குரு, இந்த உபதேசிக்கின்ற குரு மிக மிக துர்லபம் என்று குருவினுடைய மகிமையை கூறுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.